நம்ம பேக் தாக்க மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். பேக் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். நான் எல்லாம் சொல்லித்தரது எல்லாமே இன்ச்சஸில் தாக்கா நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இன்ச்சஸ் தான் வந்து சொல்லித்தர போகிறேன், சென்டிமீட்டர் வந்து கிடையாது. இன்ச்சஸில் தான் நம்ம அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ஷோல்டர்கிட்ட வந்து டேப் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு 13 இன்ச்சு லென்த் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 13 இன்ச்சு வந்து நான் லென்த் வந்து எடுத்துருக்கிறேன். 13 இன்ச்சு லென்த்து ஃபஸ்ட்டு லென்த்து தான் எடுக்கணும். செகண்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் வந்து எடுக்கணுங்க. இந்த ஷோல்டர் தான் மெயின். நம்ம ப்ளவுஸில் போன் டு போன் வந்து எடுக்கணும். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து போன் டு போன்னு சொல்லி நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் கூட நான் சொல்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸில் 50% சக்ஸஸ் பண்ண மாதிரி. போன் டு போன் 14 இன்ச்சஸ்க்கு 14 இன்ச் வந்து எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்கு டீப்பு, பின் நெக்கு இறக்கம் 8 இன்ச் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு அதுக்கப்புறமா 9, 10, 11, 12 வரலையும் உங்களுக்கு எப்படி டீப் நெக் வந்து செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் வந்து 8 இன்ச்சு நெக் டீப் வந்து எடுத்துக்கலாம். நான் கிராஸில் தான் எடுப்பேன். கிராஸில் தான் நான் மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஃப்ரண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டில் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுக்க சொல்லலாம். கை எடுக்க சொல்லிட்டுக்கா டவுன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. 35 இன்ச்சஸ் செஸ்ட்டுக்கா. சரிங்களா? வேஸ்ட் வந்து 30 இன்ச்சு. ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். அப்பர் செஸ்ட்டு அதெல்லாம் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஒரே ஒரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும் தான் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. செஸ்ட்டு வந்து 35, வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீவ் லென்த்து ஷோல்டரில் இருந்து தான் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் வந்து வைக்கணும். நான் 6 இன்ச்சஸ்க்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இன்ச் வந்து லென்த்து, 12 இன்ச் வந்து லூஸு. நம்ம எந்த இடத்துல அந்த லென்த் எடுக்கிறோமோ அந்த இடத்துல தான் நீங்கள் சுற்றளவு வந்து எடுக்கணும். 12 இன்ச் வந்து லூஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு. கை எடுக்க சொல்லி டவுன் பண்ணிக்கோங்க. 15 இன்ச்சு ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு. ஹார்மோல் நெக் டீப் வந்து 6 இன்ச்சுங்கக்கா. 6 இன்ச்சு இதுவும் நான் கிராஸ் தான் வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறேன். இருக்குங்கக்கா. பேசிக்காக இருக்கிறவங்க கூட யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் ஒரு ஃபீட்பேக் கேட்குவேன். டெய்லியும் 7:30க்கு இந்த கிளாஸ்க்கு நான் வந்துடுவேன். 1 o'clockனா கம்ப்ளீட்டாக அந்த கிளாஸ் வந்து முடிச்சிடுவேங்க. சரிங்களா? 1.5 hour நம்ம டைம் இருக்குது. இந்த 1.5 hourல உங்களுக்கு டவுட் செக்ஷனும் வந்து வருவேன். நான் அதுவும் சேர்த்து இன்க்ளூடிங் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் தான் எப்படி நம்ம ட்ராயிங் வந்து செய்கிறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேங்க்கா. பேக் தான் நம்ம வந்து ட்ராயிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேங்க்கா. இது வந்து பேக் இடுப்புக்கிட்ட வரக்கூடிய கீழே லென்த்து. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தையல் வந்து தைக்கிறதுக்கு பேக் சைடில் வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து தைக்குவோம். அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch பீஸ் கொடுத்துட்டு வந்து ஃபோல்ட் பண்ணுவாங்க. நாம் வந்து அப்படி செய்யக்கூடாது. எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் கவர் பண்ணணும். நான் தைக்கிறப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லித்தரேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு வெறும் போர்டு மார்க்கிங் மட்டும் நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2 மார்க்கிங் பண்ணியிருக்கோம். நம்ம பேக் லென்த் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? பேக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச் எடுத்துருக்குறோமா? நாம் இப்போ வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 13 இன்ச்சு வந்து வைக்கணும். எத்தனை இன்ச்சு? 13 இன்ச்சு. 30 இன்ச்சு எடுத்திருந்தோம். நம்ம 13.5 இன்ச் வச்சுட்டு மார்க்கிங் வந்து செய்கிறோம். நான் இப்போ மார்க் பண்ணக்கூடிய நேம் வந்து ஷோல்டருக்கான நேம். சரிங்களா? ஆனால் 13 தானே எடுத்திருக்கீங்க. 1/2 இன்ச்சு வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜின் போயிடும். மேலே நம்ம ஷோல்டர் தைக்கிறப்ப 4 இன்ச்சு மார்ஜின் வந்து போயிடும். அதனால் நமக்கு அது கம்ப்ளீட்டாக 1/2 இன்ச்சு மைனஸ் ஆனதுக்கப்புறமா நமக்கு அந்த 13 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷோல்டருக்கு ஒரு மார்க்கிங்கு, உள்ள ஷோல்டருக்கு தையலுக்கு ஒரு மார்க்கிங்கு. இதை மார்க் பண்ணதுக்கப்புறங்க லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ லென்த் இப்படி தான் நம்ம வந்து எடுத்தோம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒரு மார்க்கிங் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் வந்து நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸில் நீங்கள் 50% சக்ஸஸ் பண்ண மாதிரி. சரிங்களா? இந்த ஃபார்முலா நம்ம கிளாஸை தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இந்த ஃபார்முலா என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஷோல்டர் வந்து நம்ம 14 வந்து நம்ம எடுத்துருக்குறோம். போன் டு போனுக்கா. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா போன் டு போன்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோங்க இல்லையா? இந்த மெஷர்மெண்ட்டு தான். போன் டு போன் வந்து 14 இன்ச்சஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம மைனஸ் வந்து 3 இன்ச்சஸ் வந்து செய்யணும். மைனஸ் வந்து 3 செய்கிறோங்க. நம்ம -3 செஞ்சால் எவ்வளோ இருக்கும்? 11 இன்ச் இருக்கும். 11 இன்ச் இருக்கும். இந்த 11 டிவைட் பை 2 பண்ணால்
5.5 வந்து இருக்குங்க. இதுதான் மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? இப்போ நான் மறுபடியும் நான் சொல்கிறேன். 14 இன்ச்சு ஷோல்டர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம். அந்த 14 இன்ச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன் டு போன் தான் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? நிறைய பேர் அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை டவுன் பண்ணி வந்து எடுப்பாங்க. அப்படி வந்து எடுக்கக்கூடாது. 14 இன்ச்சஸ் போன் டு போன், 3 இன்ச்சஸ் கம்பல்சரி இந்த மைனஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து உட்காரும். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணியிருக்கோம். 11 இன்ச் இருக்குது நமக்கு. 11 நம்ம வந்து டிவைட் பை 2 பண்ணுறோம். ஆனால் இது ஏன் டிவைட் பை 2 பண்ணுறீங்கன்னா, நம்ம கிளாத் ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அப்போ ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் அது நமக்கு 5.5 இன்ச்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இதுதான் வந்து ஆன்சரு. இப்போ நம்ம 5.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் வந்து பண்ணுறோம் மேலே ஷோல்டர்கிட்ட. இந்த 5.5 இன்ச்சஸ் நம்ம வந்து வச்சு மார்க் பண்ணிட்டுக்கா இதில் 2 டிவைட் பண்ணணும். என்னென்னா வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷோல்டர் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுக்கணும், நெக்கோட ப்ராடு வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ட்ராப் ஆகிறது, வளைஞ்சு வர்றது, பேக் சைடில் சுருக்க வருது, இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லி தர போகிறேன்னாக்கா, அந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நெக்குக்கும் ஷோல்டருக்கும் ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி பார்த்துக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. அப்போ எப்படி அந்த 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி எனக்கு அந்த மெஷர்மெண்ட் சொல்லுங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சஸ். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 3 இன்ச்சஸ்ஸு. நெக்கோட ப்ராடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சஸ் வந்து இருக்கும். பாருங்கள், 5.5ல் 3 இன்ச்சஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 2.5 இருக்குது. இது அப்படியே நம்ம வந்து நெக்குக்கு வந்து எடுத்துக்கலாம்க்கா. சரிங்களா? இப்போ நம்ம நெக்குக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து வச்சுட்டோம். இப்போ அடுத்த டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். என்ன டவுட் இருக்குன்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு 14 இன்ச்சஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து 13 இன்ச் இருக்குது, 14 இருக்குது, 15 இருக்குது, 16 இருக்குது, 17 இருக்குது, 18 வரலையும் இந்த லேடிஸ்க்கு வந்து ஷோல்டர் வந்து இருக்குங்கக்கா. இது ஓகேங்களா? 18, 19 இதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. ஹையஸ்ட் அப்படின்னாவே நீங்கள் 18 இன்ச்சு தான். ஓகேங்களா? இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து மைனஸ் வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். 13 இன்ச்சு ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு போன் டு போன் எடுத்திங்கன்னா 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கள், 10 இருக்கும். இந்த 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்கும். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸும் நெக்கோட ப்ராடு வந்து 2 இன்ச்சஸும் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து 13 இன்ச்சுக்கான ஷோல்டர். சரிங்களா? இப்போ 14 இன்ச்சுக்கு 3 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். 3 மைனஸ் பண்ணால் 11 கிடைக்கும். 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 5.5 வந்து கிடைக்குது. இப்போ கரண்ட்டில் கட் பண்ணியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து ஷோல்டர் வந்து 3 ஆகும், நெக்கோட ப்ராடு வந்து 2.5 வந்து பிரிக்கிறோம். சரி, ஆனால் இது 15 இன்ச்சு ஷோல்டருக்கு வந்து நம்ம என்ன செய்கிறது, என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, 15 இன்ச்சு ஷோல்டருக்கும் அதே 3 இன்ச்சஸ் தான் வந்து மைனஸ் பண்ணுறோம். 12 கிடைக்கும். இந்த 12 வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பை 2 பண்ணுறோம் கம்பல்சரி. 6 கிடைக்குது. இந்த 6 வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 3.5 இன்ச்சு நெக்கோட இந்த ஷோல்டரோட ப்ராடு, 2.5 இன்ச்சு நம்ம நெக்கோட அகலம் வந்து வச்சுக்கலாம்க்கா. சரிங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் நெக்கு ப்ராடாக வேணும்னா 2.25 கூட வச்சுக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம 3.25 இன்ச்சை கூட நம்ம ஷோல்டரை வந்து மாற்றிக்கலாம். சரி, ஆனால் 16 இன்ச்சு வருது. இதுக்கு எவ்வளோ நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம்? 3 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம்க்கா கம்பல்சரி. இதுக்கும் 3 இன்ச்சஸ் தான். நம்ம 16 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணால் 13 இருக்கும். 13 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறப்ப 6.5 வந்து வரும். சரிங்களா? இந்த 6.5 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோங்க. சரி, 13 வந்து டிவைட் பை 2 பண்ணுறப்ப 6.5 கிடைக்கும். ஷோல்டர் வந்து 3.5, நெக்கு வந்து 3 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கணுங்க. எப்போவுமே ஷோல்டருக்கும் நெக்குக்கும் கொஞ்சம் பெருசு இருக்கணும். சரி, 14 இன்ச்சு ஷோல்டர் இருந்தால் எவ்வளோ? 4 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 18 இன்ச்சு ஷோல்டருக்கும் 4 இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும். சரிங்களா? இது வந்து நீங்கள் கேட்காததுக்கு முன்னே நான் பிஃபோராகவே நான் சொல்லி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. இது இல்லாமல் தாண்டிக்கா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ்னால் எப்படி பேக்கு ஃப்ரண்ட்டு ஃபீடப் எல்லாமே நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கு நம்ம நெக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஷோல்டர் சொல்லிட்டேன் இல்லையா? ஷோல்டர் எத்தனை இன்ச் வரலையும் இந்த 3 இன்ச்சஸ்ஸு, அதுக்கு மேலே போனால் எத்தனை இன்ச் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்கு ப்ராடு எடுத்தாச்சு. நெக்கு டீப்புக்கு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. பேக் நெக்கு இறக்கம் எப்படி வந்து வைக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன்.
எந்த இடத்துல நம்ம நெக்கோட ப்ராடுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கிறோமோ, அதாவது வந்து அகலத்துக்கு, அந்த இடத்துல இருந்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பின்னைக்கு இறக்கு வந்து 8 இன்ச்சு தான். 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மேலே நெக்கோட ப்ராடு 2.5 என்ன வச்சுருக்கிறீங்களோ அதே 2.5 தான் நீங்கள் கீழேயும் வந்து வைக்கணும் நெக்கோட அகலத்துக்கு. இப்போ அந்த 2.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுவோங்க. மேலே என்ன அளவு வைக்கிறோமோ அதே அளவு தான் நமக்கு கீழேயும் வந்து வைக்கணும். கரெக்டாக 2.5 இன்ச் வச்சுருக்குறோம். வச்சுட்டுக்கா இப்போ நெக்கோட அகலத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ண போகிறோம். ஸ்கேல் வந்து எடுத்துக்காங்க. இந்த பெரிய ஸ்கேலை எடுத்துகிட்டு மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து ஸ்கொயராக தான் இருக்குங்கக்கா. ஆனால் அந்த ஸ்கொயரில் நான் வந்து ரவுண்ட் நெக் வந்து எடுக்கிறது, எனக்கு அடிப்படையாக 0 நாலேஜில் இருக்கேன். நான் எப்படி வந்து கற்றுக்கிறதுனா, ரவுண்ட் எப்படி எந்த ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணி எந்த ஷேப்பில் வந்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஃபார்முலா சொல்கிறேங்க. அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்து 0 நாலேஜ் நம்ம கிளாஸில் இருந்தீங்கன்னா கூட 100% வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? அதோட ஃபார்முலா வந்து என்னான்ட்டு நான் சொல்கிறேன். நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறீங்க. நெக்கு ப்ராடு, நெக்கு அகலத்திலிருந்து 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயரில் ஒரு மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஸ்கொயரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தது இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். 3/4 இன்ச் இருக்கணுக்கா. இந்த ஸ்கொயர்லேருந்து 3/4 இன்ச் இருக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகுதுன்னா அப்படின்னு நினைக்கிறவங்க 1 இன்ச் வரலையும் கூட நீங்கள் வந்து வைக்கலாம். சரிங்களா? 3/4 இன்ச்சுன்றது வந்து ஸ்டாண்டர்டு. சப்போஸ் எனக்கு வந்து ஷோல்டர் ட்ராப் ஆகுதுன்னா, வளைஞ்சு வருதுன்னு சொல்கிறாங்களே, அவங்க வந்து 1 இன்ச் வரலையுமே கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து 1.5 இன்ச்சு. 1.5 இன்ச்சு உங்களுக்கு இந்த இடத்துல 3/4 இன்ச்சு. ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம்க்கா. நான் ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். ஹார்மோலிலேருந்து நெக்கு டீப்லேருந்து நெக்கோட ப்ராடிலேருந்து இந்த ஸ்கொயர்லேருந்து கரெக்டாக இருக்குங்களா? நான் மார்க் பண்ணியிருக்கிறது துல்லியமாக இருக்கும். அழகாக நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சுட்டு மார்க் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பேக் நெக்கு ரவுண்ட் நெக் ஷேப்பு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்த ஷேப்பு டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து வராது. சரிங்களா? சரிக்கா. இப்போ நான் நெக்கு டீப் எப்படி எடுக்கணும், எப்படி அதை கால்குலேஷன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து போகிறோம். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து ஹார்மோல் இறக்கம். நம்ம ஆல்ரெடி ஹார்மோல் சுற்றளவு வந்து எடுத்துருக்கிறோம். ஹார்மோல் இறக்கம் வந்து எப்படின்றது இதெல்லாம் நம்ம கிளாஸில் வரவங்களுக்கு மட்டும்தான் வந்து புரியும். இப்போ நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஷோல்டர் வந்து நம்ம 14 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்கிறோம். -3 பண்ணால் நமக்கு 11 இன்ச் இருக்குது. இந்த 11 டிவைட் பை 2 பண்ணுறப்ப 5.5 கிடச்சிருக்குது இல்லையாக்கா? இந்த 5.5 இன்ச்சஸ் தான் நமக்கு ஹார்மோல் இறக்குமே ஆன்சரு. ஆப் ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து என்ன 5.5 வந்து வைக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான் ஹார்மோல் இறக்கம் வந்து நம்ம வந்து வைக்கணுங்க. எந்த இடத்துலேருந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு மார்க்கிங்லேருந்து ஹார்மோல் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். 5.5 இன்ச்சஸ்க்கு 5.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறங்க்கா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்லிட்டு வர போகிறேன். இதை நீங்கள் நீட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து 3 இன்ச் இருந்தால் கீழே ஹார்மோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு வந்து இருக்கணும். 3.5 வந்து இருக்கணும். மேலேயும் கீழேயும் 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஆனால் இது 3 இன்ச்சு ஷோல்டர் வந்தால் தான் 1/2 இன்ச்சுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா கிடையாது. 2.5 இருந்தால் கீழே வந்து 3, மேலே 3 இருந்தால் 3.5, மேலே ஷோல்டர் வந்து சப்போஸ் 3.5 இருந்தால் கீழே 4 இன்ச்சு வைக்கணும். கம்பல்சரி ஷோல்டருக்கும் ஹார்மோல் இறக்கத்துக்கும் 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். ஆனால் இது ஏன் டிஃப்ரென்ஸ் வந்து வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் நாங்கள் டைரெக்டாக லைவ் கிளாஸில் போகிறது எல்லாமே மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவு தானே வந்து சொல்லித்தர போகிறாங்க. நீங்கள் ஏன் டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நீங்கள் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பேக் சைடில் நிறைய பேருக்கு சுருக்கங்கள் வந்து இருக்கும். இந்த ஹார்மோல் சுற்றளவுக்கிட்ட மடித்து வர மாதிரி, ஃபோல்டிங் வர மாதிரி நிறைய ப்ளவுஸ் வந்து அதுதான் ப்ராப்ளமே வந்து வரும். கஸ்டமரே சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட, ஆனால் எனக்கு பேக் சைடில் வந்து சுருக்கடிக்குது, இல்லை நமக்கு வந்து அந்த ஃபோல்டிங் வர மாதிரியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால் வருது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நான் இப்போ சொல்லித்தர போகிறேன். மேலே ஷோல்டரும் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு கீழேயும் 3 இன்ச்சஸ் வச்சாங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் கோட்டில் மெஷர்மெண்ட் வந்து வரும். ஸோ அந்த ஸ்ட்ரைட்டாக மெஷர்மெண்ட் வரப்போ
ஹார்மோல் சுற்றளவு வந்து பெருசாக வந்து வரும். அதாவது வந்து கிளாத் வந்து பேக் சைடோட கிளாத் வந்து ஜாஸ்தி வரும். ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும். அப்படி அட்டாச் பண்ணுறப்ப கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தைக்கிற போது கரெக்டாக தானே வரும் அப்படின்னு சொல்லி தைப்பீங்க. அப்போ நீங்கள் லைட்டாக இழுத்து தைக்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுருக்கம் வந்து வரும். அதனால் நம்ம இந்த 1/2 இன்ச் டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து வராது. இப்போ மேலே ஷோல்டர்கிட்ட 3 இருக்கிறதுனால நம்ம கீழே வந்து 3.5 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸு நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்கிறதுக்கும் வேறு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்கிற அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வந்து வராது. அதுக்கு நான் வந்து கேரண்டி. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டருக்கும் ஹார்மோலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம மறுபடியும் ஹார்மோல் பக்கம் வந்து வரணும். இப்போ அடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து போகலாங்க்கா. மார்பக சுற்றளவு செஸ்ட் மெஷர்மெண்ட்டு சீனா செஸ்ட்டுங்க்கா. நம்ம செஸ்ட் 35 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். 35 இன்ச்சு நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணணும். கம்பல்சரி பாடி மெஷர்மெண்ட்டுக்கு அந்த ஃபார்முலா. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 35. 2 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 37 வந்து வரும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும். டேப் வச்சு நம்ம மெஷர்மெண்ட்டை எடுத்து கட் பண்ணுறப்ப 35 + 2 37 வந்து வருதுங்களா? 37 இன்ச் வந்து வரும். இந்த 37 இன்ச்சு நீங்கள் டிவைட் பை 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக வந்து பிரிங்க. உங்களுக்கு 9.25 இன்ச்சு ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த 9.25 இன்ச்சு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நமக்கு செஸ்ட்டோட பேக்கில் நம்ம இந்த மெஷர்மெண்ட்டை ஹார்மோல் கிட்ட வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். சரிங்களா? செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லியிருக்கேன்? 9.25 இன்ச்சு இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. வேஸ்ட்டுனா இடுப்போட சுற்றளவு. இடுப்போட சுற்றளவு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம்? 30 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? இந்த 30 இன்ச்சை நம்ம வந்து டிவைட் பை 2 பண்ணுறோம். அதாவது வந்து 2ஆக பிரிக்கிறோம். இந்த மெத்தட்லையும் சில பேர் வந்து செய்கிறாங்க. இது அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக வந்து வராது. நான் சொல்கிற அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அந்த ஃபினிஷிங் வந்து வரும். 30 இன்ச்சு வேஸ்ட்டு, 15 இன்ச்சு வந்து டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த 15 இன்ச்சில் நம்ம மறுபடியும் 2 இன்ச் ஆட் பண்ணுறோம். 17 இன்ச் இருக்குது. 17 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 8 இன்ச்சு கிடைக்கும். 8 8 16 ½ 1 17 இன்ச்சு கிடைக்குதுங்களா? இதுதான் நமக்கான ஆன்சரு. இப்போ நம்ம என்ன செய்கிறோங்க, நம்ம பேக்கில் வேஸ்ட்டுக்கிட்ட 8.5 இன்ச்சுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணுறோம். அடுத்ததுக்கு நம்ம பேக் சைடில் கம்பல்சரி 2 டாட் வந்து போடணும். அதுக்கு கால் ½ இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். 8.5 ப்ளஸ் ஒரு ஆஃப் சேர்த்துனிங்கன்னா 9 இன்ச் வந்து கிடைக்கும். 9 ப்ளஸ் நீங்கள் ஒரு 1.5 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10.5 இன்ச் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும். டோட்டல் மெஷர்மெண்ட்டு நம்ம சைடில் நமக்கு தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு நமக்கு வந்து தேவைப்படுது. நீங்கள் செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். செஸ்ட்டிலேருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று சரிங்க. இதுதான் வேஸ்ட்டோட கால்குலேஷன். சரிங்களா? அடுத்தது மறுபடியும் நம்ம வந்து ஹார்மோல் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருவோம். இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த ஸ்கொயரில் வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த ஸ்கொயரில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 3/4 இன்ச்சு இருக்கட்டும். ஆனால் இந்த 3/4 இன்ச்சு எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்டாக? இது வந்து ஸ்டாண்டர்டு வந்து கிடையாது. இது எத்தனை இன்ச்சு வரலையும் இது வந்து வச்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட் மெஷர்மெண்ட்டில் 32லேருந்து 34, 36, 38 இப்படி 2 இன்ச்சஸ் ஜம்ப் பண்ணுறதுல நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணணும். 32 ஸ்டார்ட் பண்ணி 38 வரலையும் இது உங்களுக்கு 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். ஆனால் 38க்கு மேலே போனால் 1 இன்ச் வந்து வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஷோல்டர்லேருந்து டேப் வந்து வைக்கலாம். 3 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட் லைன்லேருந்து 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். ஆனால் இது வந்து யாருமே சொல்லித்தரலையே. இந்த 3 இன்ச்சஸ்ஸு, இந்த 1.5 இன்ச்சு, இந்த 3/4 இன்ச்சு நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஹார்மோல் மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாக்கா. இதே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோல் சுருக்கங்கள் வந்து வராது. ஸோ பேக் சைடில் சரிங்களா? அதுக்கான மார்க்கிங் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 3 இன்ச்சஸ்ன்றது கம்பல்சரி எல்லா ப்ளவுஸ்க்கும் ஸ்டாண்டர்டு. இந்த 3/4 இன்ச்சுன்றது வந்து 38 வரலையும், இந்த 1.5 இன்ச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாகும் கம்மியாகும். இப்போ இது வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கிறேன் உங்களுக்கு 36
37ன்றதுனால 1.5 இன்ச் வச்சுருக்கிறேன். 38 இருந்தாலும் 1.5 இன்ச் வைக்குவேன். 38க்கு மேலே போனால் உங்களுக்கு 1.25 இன்ச்சு. 40 இன்ச்சு இருந்தால் 2 இன்ச்சு, அப்படி நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்ததுக்கா ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த ஷேப் வந்து இந்த ஸ்கேல் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். எந்த இடத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.5 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச்சும் 3 இன்ச்சஸ்க்கும் வந்து இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாகவே வந்து மார்க்கிங் வந்து மேட்ச் ஆகிடும். இந்த ஸ்கேல் வந்து ஆனால் இது ராங்காக இருக்குது, இப்படி தானே நம்ம வந்து வைக்கணும், இது தானே நமக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட்டு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. இப்படி நம்ம வைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேக் சைடில் சுருக்கு தான் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த மார்க்கிங் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகணும். ஸ்கேல் வந்து பெண்டாக இருந்தால் கூட நோ ப்ராப்ளம். சரிக்கா, இப்போ நம்ம அடுத்தது ஹார்மோல் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிடலாம். ஹார்மோல் ஷேப் வரைஞ்சதுக்கப்புறம்க்கா இப்போ ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, 5.5 வந்து வச்சுருக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் ஹார்மோல் சுற்றளவுன்றது ஒன்று எடுத்தீங்கல்ல, அது எவ்வளோ வந்து எடுத்துருக்கீங்க, 15 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருந்தோம், கரெக்டுங்களாக்கா? இப்போ நான் ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட்டுக்கும் சுற்றளவுக்கும் கரெக்டாக இருக்குன்றதுக்காண்டி தான் இந்த ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ 15 இன்ச்சு நம்ம வந்து ஹார்மோல் சுற்றளவு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு நம்ம 1 இன்ச் வந்து ஆட் பண்ணணும், 16 இன்ச்சு கிடைக்கும். இது டோட்டல் மெஷர்மெண்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இதை நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். ரெண்டாக வந்து நம்ம வந்து பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு தான் நமக்கான ஆன்சரு. இப்போ இந்த இடத்துல ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட் மார்க்கிங் கிடையாது, செகண்ட் மார்க்கிங்லேருந்து செஸ்ட் வரலையும் உங்களுக்கு 8 இன்ச்சஸ் வருதான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் கம்பல்சரி. செக் பண்ணுறப்ப ஷோல்டர்கிட்ட பக்கத்தில் இந்த டாட்ஸ் வந்து போடுறோம். இந்த டாட்ஸ் வந்து எதுக்குன்னா வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நிறைய சேனல் வந்து உங்களுக்கு எப்படி சொல்லித்தராங்கனாக்கா, அந்த மெஷர்மெண்ட்டு மேலே ஷோல்டருக்கு பார்த்தீங்களா, இதே போல் மேலே மார்க்கிங்கில் இருந்தோம், ஃபஸ்ட்டு மார்க்கிங்கில் இருந்தோம் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ நம்ம அப்படி வந்து செய்யக்கூடாது. ஏன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அவங்க சொல்லித்தரது வந்து தப்பாக, அது அவங்களுக்கு நம்ம வந்து யாரும் கமெண்ட் பண்ணக்கூடாதுக்கா. அவங்கள பெஸ்ட்டு தான், சரிங்களா? நாம் சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 1/4 இன்ச்சு மேலே வந்துட்டுக்கா, எதுக்கு நம்ம வந்து லெஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஸ்லீவ் ஷோல்டர் அட்டாச் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 1/4 இன்ச்சு லெஸ் ஆகிரும். சரிண்ணா, அது லெஸ் ஆகிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த டாட்ஸ் போட்டிருக்கீங்களே, இதுக்கு தள்ளி ஏன் டேப் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்லீவ் நம்ம அட்டாச் பண்ணுறப்ப பேக்கு ஸ்லீவும் அட்டாச் பண்ணுறப்ப 1/4 இன்ச்சு நமக்கு வந்து மார்ஜின் வந்து போகும். அப்போ நம்ம இந்த இடத்துல தானே கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு வந்து கிடைக்கும், கரெக்டு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் வச்சுட்டு அந்த டாட்ஸ் பக்கத்துலேயே 3 இன்ச் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்காங்க. 3 இன்ச்சஸ் வரையும் தான் கரெக்டாக இருக்கும். 3, 4, 5 பாருங்க, 5 6, 7, 8. நான் எதனா டேப் இழுத்துருக்கிறேன்னான்னு பாருங்கள், எதுவுமே இருக்காதுங்க. எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டாக அந்த 8 இன்ச்சுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன அடிப்படையாக ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஷோல்டர் நம்ம என்ன எடுக்கிறோமோ, ஆஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நமக்கு என்ன அந்த 5.5 கிடைக்குதோ, அதே 5.5 வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான உங்களுக்கு ஹார்மோல் சுருக்கு இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். இது ஹார்மோல் சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் 2 டாட் வந்து போடணும். அந்த டாட் வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம், 3 எடுத்துருக்கிறோம் இல்லையா? 3 பாதி வந்து 1.5 இன்ச்சு, 3ல் பாதி வந்து 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சுக்கு நேர்கோட்டில் ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சிங்கனாக்கா உங்களுக்கான அந்த ஸ்ட்ரைட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு. டாட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு. நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து தான் இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எடுக்கணும். பேக் சைடில் டாட் மேலே ஷோல்டர் 3 இருந்தால் எவ்வளோ நாளும் இருக்கலாம், 3.5 இருக்கலாம். அதில் என்ன உங்களுக்கு கிடைக்குதோ அதிலிருந்து தான் நீங்கள் அந்த பாதி மெஷர்மெண்ட்டில் இருந்து தான் ஷோல்டர் வச்சுட்டு நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். இந்த டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு. ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இது வந்து ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் வந்து கிடையாது. 13 இன்ச்சு லென்த் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு. இதே ஒரு 13, 14 இருந்தால் நீங்கள் 3 வரல இந்த டாட்டோட ஹைட் வந்து வச்சுக்கலாம். அப்போ ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் எதுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1/4 இன்ச்சு டாட் வருது இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு.
உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க்கா. நான் மறுபடியும் ஒன் மோர் இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன். இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. 13 இன்ச்சில் நான் 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறதுக்கும் 1/4 இன்ச்சு பேக்கில் தைக்கிறதுக்கும் 13 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கிறேன். தைச்சதுக்கப்புறம் நமக்கு அதே 13 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு நம்ம வந்து எடுத்திருந்தோம். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 11 இருக்குது. 11 டிவைட் பை 2 பண்ணுறப்ப 5.5 இன்ச்சு கிடைக்கும். ஷோல்டரோட ஆஃப் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு 3 இன்ச்சு ஷோல்டரும் நெக்கோட ப்ராடு வந்து 2.5 வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே நெக்கோட ப்ராடு நம்ம 2.5 இருந்தால் கீழேயும் அதே 2.5 இன்ச்சு வச்சுட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போடுறேங்க்கா. நெக்கு டீப் அண்ட் ப்ராடுக்கு நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச்சும் நெக்கு ப்ராடிலிருந்தும் 1.5 இன்ச்சும் நெக்கு ஷேப்புக்கு வந்து 3/4 இன்ச்சு வச்சுட்டு ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நெக்கு ப்ராடுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா மேலே ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் இருந்தால் 3 இருந்தால் கீழே வந்து கம்பல்சரி 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். நீங்கள் நெக்கு ப்ராடிலிருந்து இந்த இடத்துல 3.5 வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். ஹார்மோனில் இருக்க 5.5 நம்ம ஷோல்டர் என்ன 5.5 எடுக்கிறோமோ அதே வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சும் ஹார்மோன் சர்க்கிளில் இருந்து 3/4 இன்ச்சு செஸ்ட்டில் இருந்து 1.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போவோம். செஸ்ட்டோட நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துகிறப்ப 35 இன்ச்சஸ் 35 இன்ச்சு அப்போ 37 வந்து கிடைக்குங்க. இந்த 37 37 நீங்கள் 4ஆக பிரிச்சிங்கன்னா 9.25 இன்ச்சு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுவரையிலேருந்து 9.25 இன்ச்சு. இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைடில் 1.5 இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து விட்டுடலாம். சரிங்களாக்கா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம எப்படி கால்குலேஷன் வந்து செய்கிறது. 30 இன்ச்சு எடுத்துருக்குறோம். இது 2ஆக வந்து பிரித்தா 15 இன்ச்சு வந்து கிடைக்கும். சில பேர் அப்படியே பேக்கு 15 இன்ச்சும் ஃப்ரண்ட்டு 15 இன்ச்சு வந்து வைக்குவாங்க. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சராக வந்து உட்காராது. அது யார் யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்ட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேயில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனிங்காக ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். 30 இன்ச்சு வேஸ்ட்டு டிவைட் பை 2 15 2 இன்ச்சு கம்பல்சரி இதுக்கு வந்து ஆட் பண்ணுறோம். பேக் 2 இன்ச்சு பெருசாகவும் செஸ்ட்டு 2 இன்ச்சு கம்மியாக வந்து இருக்கணும். அப்போ தான் நமக்கு பேக் சைடில் கேப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நாளைக்கு என்ன தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தர போகிறேன். 17 நீங்கள் டிவைட் பை 2 பண்ணுறப்ப 8.5 கிடைக்கும். 8.5 இன்ச் வந்து ரெடி அளவு. பக்கத்தில் 1/4 இன்ச்சுக்கான டாட்டுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். சைடில் உங்களுக்கு 1.5 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு மார்க் ஒன்று பண்ணுறேங்க்கா. சரிங்களா? இதுதான் அளவு. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சில பேருக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் 8 இன்ச்சு நெக் டீப் வந்து வச்சுருக்கிறீங்க. 1/4 இன்ச்சு இந்த இடத்துல மைனஸ் ஆகிடுச்சுன்னா 7.25 இன்ச்சு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு நம்ம தையல் போட்டாலுமே இது பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம நெக் பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து செய்வோம். ஸோ கீழே 1/4 இன்ச்சு மேலே மைனஸ் ஆனால் கீழே ப்ளஸ் ஆகும். அப்போ நமக்கு அதே எக்ஸாக்டாக 8 இன்ச்சு நமக்கு மெஷர்மெண்ட் வந்து கிடைக்குங்க. சரிங்களா? இதுதான் பேக்கோட அளவு. இப்படி தர போகிறேன். இதில் நான் கிளாத்லேயோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனாக்கா இந்த ஹார்மோல் மெத்தடு, ஷோல்டர் டிஃப்ரென்ஸு, நெக்கு ஷேப் எடுக்கிறது, இந்த பேக் டாட்டு இதெல்லாம் உங்களுக்குள்ள புரிய வந்து வராது. சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு மார்க்கிங் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நான் டைரெக்டாக கிளாத்லேயே வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அடுத்ததுக்கு இப்போ நாம் பார்க்க போகிறது ஃப்ரண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கு வந்து 2 மார்க்கிங் வந்து செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கு, செகண்ட் ஒரு மார்க்கிங் செஞ்சதுக்கப்புறமா அக்கா இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா வந்து கேட்டுக்கணும். பேக் லென்த்து 13 இன்ச்சு நம்ம வந்து எடுத்திருந்தோம். 13 இன்ச்சு லென்த் எடுத்திருந்தால் 1 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும் ஃப்ரண்ட்டை வைக்கிறப்ப. இதெல்லாம் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணுங்கக்கா. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலான்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரெச்சராக வந்திருக்கும். 13 இன்ச்சு நம்ம பேக் லென்த் எடுத்துருக்குறோம். பேக்கோட லென்த்து இதில் நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 12 இன்ச்சு கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சரு. சரிண்ணா, இது 13 இன்ச்சுக்கு தான் சொல்கிறீங்க இல்லையா? இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் 14 இன்ச்சு நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் லென்த் இருக்குது, 15 இன்ச்சு இருக்குது, 16 வந்து இருக்குது. சரிங்களா? இல்லை சில பேர் 17 வரலையும் கூட வந்து போடுறாங்க. இதை நான் வந்து எப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நான் வந்து டாட் பாயிண்ட் வந்து எடுக்க மாட்டேங்க்கா. டாட்டோட அகலமும் வந்து எடுக்க மாட்டேன். நீங்கள் லேடிஸாக இருந்தால் எடுக்கலாம், ஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்படி வந்து எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளோட கால்குலேஷனு. 14 இன்ச்சு நம்ம வந்து பேக் லென்த் இருந்தால் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா 13 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரம்,
15 இருந்தால் 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணுறீங்க. 14 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரம். 16ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரம். 17ல் 1 மைனஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து 16 இன்ச் வந்து வருங்க. இதுதான் மெத்தடு யோக் பீஸ் இல்லாமல். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. மேலே ஷோல்டர்லேருந்து 12 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். இது ஃப்ரண்ட்டோட ஹைட்டு. ஃப்ரண்ட் ஹைட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நெக்கு ப்ராடுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். நம்ம பேக் சைடில் நெக்கோட ப்ராடு நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருந்தோம். நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து நம்ம நெக்கோட அகலம் எடுத்துருந்தோம். அதே 2.5 வச்சுட்டு தான் ஒரு மார்க் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் நம்ம வந்து பேக் சைடில் நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோம், 3 இன்ச்சஸ் தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம். அதே நம்ம வந்து 3 இன்ச்சஸ் தான் வந்து வைக்கணும். பேக் சைடில் நம்ம என்ன அளவு வச்சுருக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வைக்கணும். நம்ம பேக்கோட நெக் டீப் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கிறோம் இல்லையாக்கா. நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச் வச்சுருந்தா அதே 2.5 இன்ச் வச்சுட்டு நெக்கு டீப் வந்து பாருங்கள், ஷோல்டருக்கு நம்ம எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம அடுத்தது ஃப்ரண்ட் நெக் டீப்புக்கு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். 3 நெக் இருக்கிறதுக்கு கிராஸை தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் கிராஸை தான் வச்சுட்டு தான் இந்த டேப் வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தாக்கா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். பேக் டீப் வந்து 6 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம்க்கா. வச்சுட்டு இப்போ ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள் ஃப்ரண்ட் நெக்குக்கு. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் வந்து சொல்ல போகிறேன். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக மேலே 2.5 இன்ச் இருந்தாக்கா கீழே 2.25 இன்ச் வந்து இருக்கணும். சரிங்களா. 1/4 இன்ச்சு ஜாஸ்தி தான் வந்து வைக்கணும். இது ஏன் எதுக்கு அப்படின்றத பற்றி நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். மேலே 2 இருந்தால் கீழே வந்து 2.25 வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். இது லைட்டாக உங்களுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து புரிய வரும். நெக்ஸ்ட்டுக்கா இது கிராஸாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்கொயராக ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா இந்த இடத்துல நீங்கள் 3/4 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணலாம். 3/4 இன்ச்சு நெக்கு டீப்லேருந்து 1.5 இன்ச்சு, நெக்கு ப்ராடிலிருந்தும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டுக்க நீங்கள் அழகாக வந்து இந்த ஸ்கேல் இருந்தாவே போதும். நீங்கள் அழகாக எதனாலே நீங்கள் வந்து உங்களால் வந்து மேக் பண்ண முடியும். இந்த ஸ்கேல் வச்சுட்டு நீட்டாக மார்க்கிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் நெக் ஷேப் வந்து நான் ட்ராயிங் பண்ணிட்டேன். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம பேக்கோட லென்த் வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுத்துருக்கிறோம், 13 இன்ச்சு. 13ல் 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணாங்கன்னா 12 இன்ச்சு கிடைக்கும். இப்போ 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். யோக் பீஸ் இல்லாமல், பெல்ட் பீஸ் இல்லாமல் 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி பிரிக்கிறனாக்கா பேக்கில் என்ன அளவு எடுக்கிறோமோ அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 13 இன்ச்சு எடுத்ததுனால 1 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி 12 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து வைக்கிறோம். சரிங்களா. அதே 14 இன்ச்சு இருந்தாக்கா நம்ம 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு வந்து வச்சிடுவோம். இதுதான் கால்குலேஷன் எல்லா ப்ளவுஸுக்குமே. நீங்கள் எவ்வளோ லென்த் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். சரிக்கா. இப்போ அடுத்தது லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து 12 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக் ஹைட்டுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா நான் சொல்ல போகிறதெல்லாம் தெளிவாக வந்து கேட்டுக்காங்க. பக்கம் எங்கேயுமே பேசாதீங்க. கீழே மார்க்கிங்லேருந்து 1 இன்ச்சு நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். ஆனால் இது எதுக்கு மைனஸ் பண்ணுறீங்க, கீழே லென்த்துலேருந்து எதுக்கு மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம யோக் பீஸ் ஷேப் வந்து எடுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து ஷேப் எடுக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். பாருங்கள், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கிராஸை ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு அந்த லூஸ் கப் ஷேப் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். சரிங்களா. இப்போ நான் சொல்கிற கால்குலேஷனை மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. 12 இன்ச்சில் 1 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ இருக்கும், 11 இன்ச்சு இருக்கும். 11ல் 6 இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம். எதுக்கு மைனஸ் பண்ணியிருக்கோம், நெக்குக்கு வந்து மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து எவ்வளோ இருக்கணும், 5 இன்ச்சஸ் இருக்கணும். சரிங்களா. இப்போ இந்த 5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுறோம். இது கம்பல்சரி, இது எல்லாருமே செய்யணும். அடுத்த மெஷர்மெண்ட்டு தான் இது, முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இதை நீங்கள் லைட்டாக கிராஸாக வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணணும். சரிங்களா. இது பாருங்கள், லைட்டாக கிராஸாக வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்குன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், 1/4 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல 1/4 இன்ச்சு தள்ளிட்டு
நான் மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. 12ல் யோக் பீஸ் ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல 1 இன்ச்சு நம்ம மெஷர்மெண்ட் வச்சுட்டு கிராஸை ஒரு மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு இருக்கும். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 6, 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா 7 இன்ச்சுங்கக்கா. 11ல் 7 இன்ச்சு மைனஸ் பண்ணால், சாரி 12ல் 7 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணுறோம், 5 இன்ச்சஸ் வந்து இருக்கும். இந்த 5 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வரேன் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக 5 இன்ச்சஸ் இருக்குங்களா? இந்த 5 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பை 2 பண்ணி கூட செய்யலாம். அது ஆனால் கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து வரும். நார்மலாக ஸ்ட்ரெச்சராக வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நெக்கு டீப்பில் இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கணக்குக்கு 2.5 இன்ச்சு இருக்கணும். நான் இப்போ 2.25 இன்ச்சு வந்து வைக்கிறேன். மேலே நெக்கு டீப்பில் இருந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டுக்கா இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் ஹுக் பட்டி டாட் வந்து மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் பக்கம் வந்து 1/4 இன்ச்சு டாட் பிடிக்கிற மாதிரி ஒரு 2 சைடில் சேர்த்து 1/4 இன்ச்சு. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு. டோட்டல் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடம் ஹுக் பட்டி சைடில் வந்து 5 இன்ச்சஸ் இருக்கும். இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து நெக் டீப்லேருந்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நெக் டீப்லேருந்து ஹுக் பட்டி வந்து 2.25 இன்ச்சு. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேலே ஷோல்டர் நம்ம வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு நீங்கள் வந்து கீழே அந்த மெஷர்மெண்ட் வந்து வச்சுக்கலாம். ஷோல்டர் வந்து 3 இருந்தால் கீழே நீங்கள் 3 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். பாருங்கள் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். ஆனால் இது எந்த அடிப்படையில் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாங்க்கா. இது உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்களுக்கு புரிதல் வந்து வரும். இது போர்டு மார்க்கிங்கிறதுனால உங்களுக்கு அது சொன்னால் அவ்வளோவா வந்து புரியாது. இருந்தாலே நான் சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேலே இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து கீழே நம்ம அந்த 3 இன்ச்சஸ் வந்து வச்சுருந்தாக்க நமக்கு நம்ம அந்த டாட் மடிக்கிறப்ப இந்த டாட் வந்து நம்ம மடிக்குவோம், டிவைட் பை 2 பண்ணி மடிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஷோல்டரோட நேர்கோட்டில் அந்த டாட் பாயிண்ட் வந்து உட்காரும். அப்போ கப் ஷேப் வந்து கிராஸாக போடுறது, தள்ளி வர்றது, இந்த கம்ப்ளைண்ட் வந்து உட்காராது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ஸ் வந்து சில பேருக்கு வந்து ஷார்ப்பாக வரும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் வந்து வராதுங்க்கா. அதனால தான் நம்ம மேலே ஷோல்டர் என்ன எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துருக்குறோம். அப்போ ஷோல்டர் வந்து 3 இன்ச்சஸ் இருந்தால் கீழே நீங்கள் அதே 3 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து சொல்கிறேன். இதுவும் நீங்கள் இந்த ஃபஸ்ட் டேலே கிட்டத்தட்ட நான் ஒரு 50% உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ வைக்கலாம், இந்த 35 செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ வைக்கிறோம். இப்போ இதை நான் 35ஆக மெஷர்மெண்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறதா இல்லை 37ஆக நான் வந்து எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இப்போ புதுசாக இருப்பீங்க இல்லையா, அதனால் நாம் எடுத்துக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 35 தான்க்கா நம்ம. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 36 தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ நாம் வந்து எத்தனை இன்ச்சு வரலையும் இந்த 2 இன்ச்சஸ் வந்து டாட் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். 34 செஸ்ட்டு, 36, 38ன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும் 1 செகண்டு. 34, 36, 38 இந்த 3 மெஷர்மெண்ட்டுக்குமே டாட்டோட உள் டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2 இன்ச்சு வந்து அகலம் வைக்கிறோம். கிராஸாக டேப் வச்சுட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா டாட்டோட அகலம் வந்து 2 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த 2 இன்ச்சஸில் பாதி 1 இன்ச்சு. இப்போ நீங்கள் இந்த 1 இன்ச்சுக்கு நேர்கோட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணலாம். கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சென்டரும் ஷோல்டரோட சென்டர் பிளேஸும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கப் ஷேப் வந்து நீட்டாக வந்து உட்காரும். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டாட்டை வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். மேலே ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சும் டாட்டோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸும் நிப்பல் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் வர மாதிரி நம்ம வந்து பிரிக்கிறோம். நான் ஸ்கேல்லே எனக்கு வந்து மெஷர்மெண்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து மார்க்கிங் வந்து செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கக்கா, மேலே ஷோல்டர்லேருந்து, சரிங்களா, மேலே ஷோல்டர்லேருந்து 9 இன்ச் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எக்ஸாக்டாக இருக்கும் 9 இன்ச்சு. டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிப்பல் பாயிண்ட் எடுக்க மாட்டேன். சில பேர் எடுப்பாங்க, நான் வந்து எடுக்க மாட்டேன். எடுக்காதனால இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து வராதுக்கா. 13 இன்ச்சு லென்த்து வைக்கிறவங்களுக்கு இந்த லென்த்து வந்து வரும்.
அதே 14 15 இருக்கிறவங்களுக்குலாம் டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து வரும். நாளைக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். 9 + 3 இது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரண்ட்டோட ஹார்மோல், ஃப்ரண்ட் பக்கம் ஹார்மோல் அளவு நம்ம வந்து எவ்வளோ வந்து வைக்கணும். ஃப்ரண்ட்டோட ஹார்மோல் வந்து பேக் சைடில் நம்ம வந்து 5.5 இருந்தால் ஃப்ரண்ட் சைட்லேயும் அதே 5.5 இறக்க வந்து வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் கண்டிங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஷோல்டர் கிட்ட ஓரளவு, கீழே ஹார்மோல் கிட்ட ஓரளவு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஷோல்டர் என்ன எடுக்கிறோமோ அதே அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேயும் எடுக்கணும். மேலே என்ன இருக்கோ அதே தான் ஃப்ரண்ட்டில் வந்து வரணும். பேக்கில் தான் சேஞ்சஸ்ஸு, ஃப்ரண்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. அந்த மெஷர்மெண்ட் எந்த இடத்துல இருந்து வைக்கணுன்ட்டு அதுவும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஃப்ரண்ட்டில் நெக்கோட அளவு போட்டிருக்குங்க இல்லையாக்கா, இந்த மார்க்கிங்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். 3 இன்ச்சஸ்க்கு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம மறுபடியும் வந்து வரணும். செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம், 9.25 இன்ச்சு வந்து வச்சுருந்தோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேக் சைடில் 9.25 இன்ச்சு வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து 9.5 இன்ச்சு வந்து வைக்கணும். 9.5 வந்து வைக்கணும். எதுக்கு நம்ம வந்து 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வைக்கிறீங்கன்னா, இப்போ நமக்கு டோட்டல் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து வராதா அப்படின்னு சொல்லி கேட்குவீங்க. இப்போ பாருங்க, நம்ம 9.5 இன்ச்சு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். எந்த இடத்துல இருந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மார்க் வந்து கிடையாது. இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1/4 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா, 1/4 இன்ச்சு இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆயிரும். எதுக்கு 1/4 இன்ச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கிராஸாக எடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ தான் நமக்கு நெக்கோட ஷேப் வந்து நீட்டாக வந்து வரும். ஃப்ரண்ட் நெக்கில் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து கிராஸாக வந்து எடுக்கிறோம். சரிண்ணா? இப்போ நீங்கள் இது கிராஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த மிஸ்டேக் வந்து வருமா, அதாவது வந்து உங்களுக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன். மேலே 2.5 இன்ச்சு வச்சுட்டு கீழே 2.5 இன்ச்சு வச்சுனாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து கழுத்து வந்துட்டு குறுகலாக வி ஷேப் மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ப்ளவுஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரவே வராது. ஸோ நாம் என்ன செய்யணும்னா 2.25 இன்ச்சு வச்சுட்டு 1/4 இன்ச்சு இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆகிடுச்சு. புரியுதுங்களா? இந்த 1/4 இன்ச்சு உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிங்க ஃப்ரண்ட்டோட ஸ்ட்ரெச்சரை வந்து நீட்டாகவும் ரவுண்டாகவும் உங்களுக்கு வந்து உட்காரும். அதனால தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட்டோட செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.5 9.5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மேலே 9.5 இன்ச்சு இருந்தாக்கா கீழே நீங்கள் அதே 9.5 இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் ஒரு மார்க் ஒன்று செஞ்சுக்கலாம். இது தையல் வரக்கூடிய மெஷர்மெண்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா 1.5 இன்ச்சு சீம் அளவுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்தது நம்ம வந்து ஆனால் இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து 5 இன்ச்சஸ் இருக்குது. எனக்கு ஆப்போசிட் சைடில் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட் வைக்கிறது எனக்கு அது சொல்லித்தாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து 3 டாட் ப்ளவுஸ் தாங்க, 4 டாட் கிடையாது. 3 டாட் ப்ளவுஸ் தான். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருந்தாக்கா ஆப்போசிட் சைடில் 6 இன்ச்சஸ் வந்து இருக்கணும் ஹார்மோல் இறக்கத்தில் இருந்து. சரிங்களா? இப்போ டேப் வந்து எடுத்துக்கலாம்க்கா. டேப் எடுத்துகிட்டு 6 இன்ச்சுக்கு பாருங்கள், மேலே ஹார்மோலிருந்து 6 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த ஷேப் வருதுன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக பேக் சைடு இது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். சரி, ஆனால் நீங்கள் ஷோல்டர் வந்து எதுக்கு 3 இருந்தால் ஃப்ரண்ட் சைடில் 3 தான் வந்து வைக்க சொல்லுறீங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கம்பல்சரி வந்து கவர் வந்து எடுப்போங்க்கா. கவர் எடுக்கிறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டும் பேக்குக்கும் 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? இது உங்களுக்கு நாளைக்கு நான் ப்ளவுஸ் வச்சு சொல்லித்தரேன். போர்டுன்றதுனால உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால தான் மேலே 3 இன்ச்சு இருந்தால் கீழே வந்து அதே 3 இன்ச்சு தான் வந்து இருக்கணும். இந்த ஸ்கொயரில் ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3/4 இன்ச்சு இருக்கட்டும். மேலே ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சஸ்ஸு, செஸ்ட் லைன்லேருந்து பேக் சைடில் 1.5 இன்ச்சு இருந்துச்சிங்களா. இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கணும். வச்சுட்டுக்கா நீங்கள் ஃப்ரண்ட் பக்கம் ஹார்மோல் ஷேப் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். வச்சுட்டு மார்க் பண்ணுங்கள். இது ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட்டு. இந்த 9.5 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தைச்சதுக்கு அப்புறமா 9.25 இன்ச்சு தான் வந்து வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பட்டி ஐப்பட்டி இதில் தான் நம்ம வந்து தைக்குவோம். அப்போ அதே நமக்கு அந்த 1/4 இன்ச்சு நமக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா அதே நமக்கு 9.25 இன்ச்சு வந்து கிடைக்கும். இது தெரியாமல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஒரே அளவு வந்து வச்சுருவாங்க. அப்போ அந்த ஃப்ரண்ட்டு செஸ்ட்டோட அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு அந்த
அக்கல்கிட்ட அந்த ஃபீல் வந்து ஆகுங்கக்கா. நீங்கள் பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா தைக்கிறப்ப அந்த 1/4 இன்ச்சு ஹுக் பட்டிக்கிட்ட மைனஸ் ஆகும், உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோல் டாட் எந்த இடத்துல எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இந்த டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருந்தால் போதும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டு தான். எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்கள் 3.25 இன்ச் வந்து வச்சுக்கலாங்க. சரிங்களா? இது 2.25, இது வந்து 3.25 இன்ச்சு எல்லாத்துக்குமே வந்து வச்சுக்கலாம். இந்த டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டும் மடிக்கிறப்ப 1/4 இன்ச்சு வந்து பிடிக்கணும். நான் உங்களுக்கு தைக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து சொல்லித்தர போகிறேன். சரி, இப்போ டோட்டல் ஃப்ரண்ட்டோட ஓவரால் ரிவ்யூ வந்து சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? மேலே 2 கோடு வந்து போடுறோம், ஸ்ட்ரைட்டாக 2 கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் நம்ம ஆல்ரெடி என்ன மெஷர்மெண்ட் வந்து வச்சுருக்கிறோம், 2.5 இன்ச்சு நெக்கோட ப்ராடுனா அதே 2.5 இன்ச்சு, பேக் சைடில் ஷோல்டர் 3 இருந்தால் அதே 3 இன்ச்சு வைக்கிறோம், ஹார்மோனில் இருக்கும் பேக் சைடில் ஃபைண்ட் ஆஃப் இருந்தால் அதே 5.5 இன்ச்சு வந்து வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு மேலே நெக்கோட அகலம் வந்து 2.5 இருந்தால் கீழே வந்து 2.25 இன்ச்சு வந்து வைக்கணுங்கக்கா. ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிராஸாக ஒரு மார்க் பண்ணிங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு மைனஸ் ஆயிரும், உங்களுக்கு அது தைக்கிறப்ப அந்த 2.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரி, டோட்டல் நம்ம பேக்கோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருந்தோம். 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு 12 இன்ச்சு வந்து கிடைக்கிது நமக்கு. 12ல் இந்த இடத்துல ஒரு இன்ச்சு மைனஸ் ஸ்ட்ரைட்டாக மார்க்கிங்லேருந்து ஒரு மார்க் பண்ணுறோம், 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ரண்ட்டோட யோப்பே ஷேப் வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து நீட்டாக வந்து கிடச்சிரும். அது கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நெக் டீப் வந்து 6 இன்ச்சு, 6ம் ஒரு 1ம் 7 இன்ச்சு, 12ல் 7 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 5 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 5 இன்ச்சில் டிவைட் பை 2 பண்ணுறப்ப 2.5 இன்ச் இருக்கும். நெக்கு டீப்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம்க்கா. 2.25 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டருக்கு நம்ம 3 இன்ச்சஸ் எடுத்திருந்தால் 3 இன்ச்சஸ் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா உள் டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள், 2 இன்ச்சஸ். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டாட்டோட அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட்டே எடுக்கல, எப்படி வச்சுருக்கீங்க, என்ன பேஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. இந்த 12 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கு 9 இன்ச்சு நிப்பல் பாயிண்ட்டும் டாட்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறோம். 9 + 3 சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு எக்ஸாக்டான உயரம் வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹுப்பட்டி சைடில் 5 இன்ச்சஸ் இருந்தால் ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து 6 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. இது 3 டாட் ப்ளவுஸுக்கான மெஷர்மெண்ட்டு. ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே 3 இன்ச் இருந்தால் ஃப்ரண்ட் சைட்லேயும் நீங்கள் நெக்கு ப்ராடிலிருந்து 3 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஷோல்டரும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவாக தான் வந்து இருக்கணும். 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர்லேருந்து 3யும் செஸ்ட் லைன்லேருந்து 2.5 வச்சுட்டு ப்ளஸ் நீங்கள் 3/4 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்மோல் ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக் சைடில் நம்ம 9.25 இன்ச் வச்சுருக்கிறோம், ஃப்ரண்ட் சைடில் 9.5 இன்ச் வந்து வைக்கிறோம். எதனால் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நம்ம ஹுப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறப்ப இந்த 1/4 இன்ச் இந்த இடத்துல வந்து நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ நமக்கு ஃபைனலாக நமக்கு 9.25 இன்ச் நமக்கு நீட்டான மெஷர்மெண்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் ஃப்ரண்ட்டோட ஓவராலாக ரிவ்யூக்காது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ யோக் பீஸ் வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஃப்ரண்ட்டோட பெல்ட்டு. சரிங்களா? எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதே நீங்கள் எதை பேஸ் பண்ணி சொல்லித்தரேன் அப்படின்றதும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கீழே இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். செகண்ட் மார்க்கிங் வந்து தையலுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறமா இது பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணணும். செகண்ட் மார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக ஒரு மார்க் பண்ணணும். இதெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லித்தர போகிறேங்க. இன்றைக்கி ஜஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் கிராஸ் எடுக்கணும், எதனால் அப்படின்றத பற்றி நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பெண்ட் பண்ணி ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டோட கால்குலேஷன் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 30 / 2 வந்து 15 + 2 வந்து ஆட் பண்ணோம். பேக் சைடில் 17 இன்ச்சு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து லெஸ் பண்ணிட்டோம். பேக்கில் 17 இன்ச்சு லெஸ் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக சொல்ல போனாக்கா 30ல் 17 இன்ச்சு வந்து நம்ம லெஸ் பண்ணிட்டோம். பாக்கி எவ்வளோ இருக்கணும், 13 இன்ச்சு இருக்கும். இந்த 13 / 2 பண்ணுங்க, 6.5 வந்து கிடைக்குங்க.
ஒரு பெல்ட் வந்து 6.5 இன்ச்சு வந்து வச்சுக்கணும். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, 17 ஒரு 3 நீங்கள் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு 30 இன்ச்சு அந்த வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 6.5 இல்லையாக்கா, 6.5 இன்ச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். சைடில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்ஜனுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். இதை நீங்கள் கிராஸை தான் மார்க் பண்ணணும், ஸ்ட்ரைட்டெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் நீங்கள் கிராஸை மார்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் சொல்கிற அந்த ஃபார்முலா சைடில் அட்டாச் பண்ணுறப்ப இதெல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டோட யோக் பீஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. சரிங்களா? இப்போ அடுத்தது சீம் அளவோடு சேர்த்து ஃப்ரண்ட்டோட உயரம், யோக் பீஸோட உயரம் வந்து 3. நாம் இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், 3 இன்ச்சஸ் வந்து எடுத்துருக்குறோம். அதே 3 இன்ச்சஸ் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீட்டாக உங்களால் வந்து எடுக்க முடியும். இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டுங்க, 3 இருந்தால் மிடில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணுங்கள். அப்போ 3 இன்ச்சு. ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் 3 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு மார்க் எல்லாம் பண்ணிக்கோங்க. 3 ஆப்போசிட் சைட்லேயும் 3 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஹார்மோன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்கேல் வச்சு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த ஸ்கேல் வச்சுட்டு நான் எந்த ஷேப்பில் அந்த ஸ்கேல் வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீட்டாக ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறங்க அதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் உள் பக்கமாக ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இந்த ஷேப் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு யோக் பீஸ் ஷேப் எடுக்க தெரியாதவங்க கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததுக்காக இதே ஸ்கேலை நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் பக்கமாக எடுத்துக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும். இப்போ 3னா இந்த இடத்துல ஒரு 3.25 இன்ச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். இதுதான் நமக்கு தையல் வரக்கூடிய அளவு, இதுதான் எக்ஸாக்டாக இருக்கணும். சரி, ஆனால் இது எனக்கு ஒன்றும் புரியல. எதை பேஸ் பண்ணி இந்த 3 வைக்கிறீங்க, எனக்கு அதை கொஞ்சம் தெளிவாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ ஹார்மோன் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்துக்கா, வேஸ்ட்லேருந்து 8.5 இன்ச்சஸ் வந்து இருக்கா, ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் இருக்குது. இப்போ இது வந்து எவ்வளோக்கா இருக்குது, 6 + ஒரு 3, 6 3 சேர்த்துனா 9 இன்ச்சு. ஆனால் அப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. எந்த இடத்துல அந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த 1/2 இன்ச்சு வந்து மைனஸ் ஆயிரும். நம்ம பெல்ட் வந்து ஸ்டிச்சஸ் வந்து செய்வோம் இல்லையாக்கா, இந்த 1/4 இன்ச்சும் இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு நம்ம தைக்கிறப்ப உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு மைனஸ் ஆனால் அதே 8.5 இன்ச்சஸ் இருக்கும். சைடு அட்டாச் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏற்ற இறக்கலாம் எதுவுமே வந்து வராது. உங்களுக்கு இதை காமனாக இதுவும் நம்ம இந்த இடத்துல தையல் வரப்போது, ஃப்ரண்ட்டில் பேக் சைட்லையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்தால் உங்களுக்கு அதே 8.5 இன்ச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு பெல்ட் வந்து அட்டாச் ஆகும். சரி, ஆனால் எனக்கு அது வந்து புரிஞ்சுது. 6 + 3 சேர்த்துனா 9 வருது. 1/2 இன்ச்சு பெல்ட் தைக்கிறப்போ மைனஸ் ஆச்சுன்னா 8.5 வரப்போகுது. 8.5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுனா ஃப்ரண்ட்லேயும் 1/4 இன்ச்சு மைனஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு பெல்ட் வந்து பர்ஃபெக்டாக பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணிடுறோம். ஓகே, இந்த ஃப்ரண்ட்டில் 3 வந்து எப்படி நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்க, இதோட கால்குலேஷன் வந்து என்ன, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இப்போ நான் டீட்டெயிலே நீங்கள் மைண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து பேக்கோட லென்த் வந்து 13 இன்ச்சு எடுத்துருக்குறோம் இல்லையா. எப்போவுமே ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு பேக்குக்குன்னா ஃப்ரண்ட்டு வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். சரிங்களா? அப்போ 14 இன்ச் இருக்கணும். 13 1 சேர்த்துனீங்கன்னா 14 இன்ச் இருக்கணும். ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து எப்போவுமே ஹைட்டாக தான் இருக்கணும். பேக்குக்குன்னா ஃப்ரண்ட் வந்து ஹைட்டாக தான் இருக்கணும். இது தெரியாமல் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சமமாக வந்து வைக்குவாங்க. சமமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து முன்பக்கமாக இழுத்துட்டு வரும். பேக்கில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு நிற்கும். நெக்கும் உங்களுக்கு கரெக்டாக உட்காராது, பேக்கும் கரெக்டாக உட்காராது, கப்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காராது. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும். 13 இன்ச்சு நம்ம வந்து எடுத்துருக்குறோம். 1 இன்ச் ஆட் பண்ணால் 14 இன்ச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நமக்கு வந்து ஹைட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மேலே ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து 12 இன்ச்சு. 12ம் ஒரு 3 15 இன்ச்சு. புரியுதுங்களாக்கா? 15 இன்ச்சு இருக்குது. டோட்டல் ஹைட் பாருங்கள். 9 + 3 சேர்த்துனீங்கன்னா 12 இன்ச்சு இருக்குங்களா. 12 + 3 சேர்த்துனீங்கன்னா 15 இன்ச்சு எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்டு கிடச்சிடும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு உங்களுக்கு மைனஸ் ஆகும். எதுனா நமக்கு 1 இன்ச்சு மைனஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1/4 இன்ச்சு வந்துட்டு ஷோல்ட்ரு, 1/4 இன்ச்சு சேர்த்துனீங்கன்னா 1/2 இன்ச்சு வருது இல்லைங்களா. பெல்ட் தைக்கிறப்ப ஃப்ரண்ட் ஒரு 1/4 இன்ச்சும் யோக் பீஸ் 1/4 இன்ச்சும் பேஸ் சேர்த்துனீங்கன்னா 1/4
ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மைனஸ் ஆயிரும். 1/4 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ நமக்கு அதே 14 இன்ச்சஸ் நமக்கு ஃப்ரண்ட்டோட உயரம் வந்து கிடைக்கும். இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப்போ மற்றதோ எந்த கம்ப்ளைண்ட் வந்து வராது. இதை வந்து எடுத்துருக்கிறேன் சீம் அளவோட சேர்த்திக்கா. சரிங்களா? 6.5 இது வரலையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இல்லைக்கா 8.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கிறேன். சரிங்களாக்கா? இந்த ஓப்பன் ஸ்லீவ் தான் வந்து காட்ட போகிறோம். அதாவது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சரிங்களா கிளாத்தில் கட் பண்ணுறப்ப அந்த மெத்தட் வந்து வராது. இந்த ட்ராயிங் தானே, அதனால் ஃப்ரண்ட் எப்படி இருக்கணும் பேக் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அக்கா இதில் ஒரு 2 ட்ரிக் இருக்கும். இதை நீங்கள் வந்து மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். சாதா ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம், செகண்ட் மார்க் ஒன்று பண்ணுறோம். இது வந்து உள்ளே வந்து பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கான மார்ஜனு. சரி, அடுத்ததுக்கா ஸ்லீவோட சுற்றளவு வந்து எவ்வளோ? 12 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. 12 இன்ச்சு ஸ்லீவோட லூஸு. 12ல் பாதி வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் ஒரு மார்க் பண்ணுங்கள். நான் ஃபுல் ஸ்லீவ் ட்ராயிங்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எனக்கு இந்த ஸ்கேலில் இன்ச்சஸ் வந்து இருக்குது. 6 இன்ச்சு இருந்தால் நீங்கள் 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணணும். 6 இருந்தால் 6.5க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். சீம் அளவோட சேர்த்து பாருங்கள். எக்ஸாக்டாக 6.5 இருக்குங்களா? இப்போ நீங்கள் இது வந்து கேப் லென்த்துன்னு சொல்லிட்டு வந்து பிரிக்குவோங்க. நம்ம ஸ்லீவோட கேப் லென்த்துன்னு வந்து பிரிக்கணும். அப்போ நம்ம 3.25 இன்ச் வந்து வைக்கிறேன். 3.25 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். இன்ச்சு ஸ்லீவோட சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துருக்கிறோம்? 12 பாதி வந்து 6 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். கரெக்டுங்களாக்கா? இப்போ டோட்டல் மெஷர்மெண்ட்டு ஸ்லீவ் லென்த்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா அடுத்தது இன்ச்சு. இதை நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணுங்க்கா. இதுதான் மெயினாக நீங்கள் அந்த ப்ளவுஸில் நான் சொல்லிக் கொடுக்குற ஃபார்முலா. 5.5 இன்ச் வந்து ஹார்மோல் இறக்க வந்து வச்சுருக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. பேக் சைடில் 5.5 ஹார்மோல் இறக்க இருந்தால் நீங்கள் ஸ்லீவில் அந்த கேப் மார்க்கிங் வந்து எவ்வளோ வைக்கணும்னா 1.5 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். 5.5 ஒரு 1.5 6 7 இன்ச் வந்து வருங்கக்கா. 7 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ அந்த ஸ்லீவும் பேக்கு ஃப்ரண்ட்டு பக்காவாக உங்களுக்கு ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து மேட்ச் ஆகும். 7 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். சைடில் வந்து உங்களுக்கு சீம் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ அடுத்து நீங்கள் ஸ்லீவ் ஷேப் எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டுக்கேன். இந்த ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஹார்மோல் ஷேப் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம்க்கா அதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் உள்பக்கமாக வந்து திருப்புங்க. திருப்பிட்டு ஷார்ட் ஸ்லீவுக்கு வந்து 3/4 இன்ச் இருக்கட்டும், லாங் ஸ்லீவுக்கு வந்து 1 இன்ச் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் 3/4 இன்ச்சு, லாங் ஸ்லீவாக இருந்தால் 1 இன்ச் வைக்கணும். இந்த டிஸ்டன்ஸு இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தடில் வச்சுட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். சரிங்களா? அதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் உள்பக்கமாக நீங்கள் திருப்பிட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3/4 இன்ச் இருந்தால் ஷார்ட் ஸ்லீவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் உள்பக்கமாக திருப்பிட்டு மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம்க்கா. இப்போ இது வந்து உங்களுக்கு பேக் சைடு. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஷேப் எடுத்துருக்கோங்க இல்லையா? அதை நம்ம வந்து எடுத்துடலாம். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து பேக் பக்கம். நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பின்னா பேக்கு, எஃப்னா ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம எவ்வளோக்கா நம்ம வந்து எடுத்திருந்தோம்? ஹார்மோல் சுற்றளவு 16 இன்ச்சு. 16 டிவைட் பை 2 பண்ணுறப்ப 8 இன்ச் இருக்குன்னு இல்லையா? இப்போ நமக்கு ஷோல்டர்லேருந்து 8 இன்ச் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கக்கா, எக்ஸாக்டாக இருக்கா? 8 இன்ச்சு. ஒரே நூல் அளவு கூட மாறி இருக்காது. சரிங்களா? இதுதாக்கா ஃபார்முலா. இது எப்படி நான் வந்து வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்லீவுக்கு நான் 1 மோர் ரிவ்யூ கொடுத்துட்றேன்.
டோட்டல் ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் எடுத்துருக்குறோம். இது 1.5 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் மடிக்கிறதுக்கான கிளாத்து. நீங்கள் கீழ் மார்க்கிங்லேருந்து ஷோல்டர் வரலையும் 6.5 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். 6ல் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 வந்து நான் கேப் லென்த்தை வந்து எடுத்துருக்குறேங்க. இந்த கேப் லென்த்னா இதுதான் ஹார்மோல் டவுனு. கேப் லென்த் வந்து 3.25 இன்ச் வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஸ்லீவ் சுற்றலை வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு, 12 பாதி தான் 6 இன்ச்சு. ஹார்மோல் இறக்கம் வந்து நான் 5.5 வச்சுருக்கிறேன். 1.5 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிங்கன்னா 7 இன்ச் வரும். ஃபஸ்ட்டு ஸ்கேலு நம்ம ஷேப் எடுக்கிறதுக்கு 1.5 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். பேக்கோட மார்க்கிங் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்பக்கமாக அந்த ஸ்கேல் திருப்பிட்டு டிஸ்டன்ஸ் வந்து 3/4 இன்ச் இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச் இருந்தால் ஸ்கேல் எடுத்துகிட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதே ஸ்கேலை நீங்கள் வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு ஷேப் எடுத்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் பக்கம், இது வந்து பேக் பக்கம் தான். கம்ப்ளீட்டாக நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 8 இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான்க்கா ஃபார்முலா.